அம்பா மாத்தான்னு சொல்லிட்டு ம். நார்த் இந்தியன், அவங்க வந்து சௌராஷ்டிரக்காரங்க. ஓ. அவங்களுக்கு அம்பா மாதா குலதெய்வம் எங்கே இருக்குன்னா பூனேல இருக்கு. ம். அவங்க வீட்டில் என்னன்னா, அவங்களுடைய வீட்டில் இருக்கிற ஜென்ஸுக்கு, ம். மூத்தாருக்கு, மச்சினருக்கு, அவங்க வீட்டுக்கு யாருக்குன்னா அந்த 40 டச் பண்ணாங்கன்னா ம். ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடும். ஓ. சொரியாசிஸ் வரும், இல்லை ஸ்கின் வந்து ட்ரைனஸ் ஆகிட்டு உதிர்ந்துட்டு இருக்கும், ம். இல்லை வேறு எதனா ஸ்கின் ப்ராப்ளம். இந்த மாதிரி ஒரு 2-3 ஜென்ரேஷனும் வந்துட்டே இருக்கு. அவங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ம். இறந்து போயிருக்காங்க. ம். ஆனால் இந்த அம்மாவுக்கு வந்து என்னை பார்த்த உடனே பூனேலேருந்து கேட்டாங்க அவங்க, ம். நாங்கள் சென்னைக்கு வரப்போங்க வந்து பார்க்கட்டுமா. ம். சரி வந்து பாருங்கன்னா, அப்போ தான் அவங்க வீட்டுக்காருக்கு 37 வயசு, 40 வயசு டச் ஆக போகுது. ம். அண்ணனுக்கு வந்தாச்சு, இன்னொரு அண்ணனுக்கு வந்தாச்சு. ஓ. அந்த ஸ்கின் வந்து சொரிஞ்சு அப்படியே உதிர்ந்துடும். மறுநாள் காலையில் ரெட்டிஷ் ஆகிட்டு திருப்பி புது ஸ்கின் வரும். வரும். புரியுது. ம். 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 மருந்து அவங்க சாப்பிடாத, சித்தா கிடையாது, ஹோமியோபதி கிடையாது, ஒன்றுமே கிடையாது, ம். எல்லாமே உண்டு. புரியுது. அப்போ இதுக்குன்னு வரப்போ அவங்க குலதெய்வத்தை போட்டு பார்க்குறப்போ, ம். என்கிட்ட வந்த அம்மாவோடைய மாமியாரோடைய மாமியார் ம். அது வரைக்கும் இந்த அம்பா மாதாக்கு குடும்பத்தில் லேடிஸு ம். வருஷத்தில் ஒரு வாட்டி ம். சூடாக லேடிஸ் சாப்பிட மாட்டாங்க. ஒரு நாள் விரதம் இருக்கிறது. ஓகே. ஓகே. சுட சாதம், சுட சப்பாத்தி, சுட சாம்பார் சாப்பிடணும். அன்னைக்கு முழுக்க ஜில்லுன்னு சாப்பிடுவாங்க. ம். சாயந்தரம் போய் அம்மனுக்கு அந்த லஸ்ஸின்னு சொல்லுவாங்க, ஆமா. ஆமா. தயிர். ஜில்லுன்னு லஸ்ஸியை கொடுத்துட்டு ம். அது பிரசாதமாக வாங்கின்னு வந்துட்டு நைட்டு இந்த முடிப்பாங்க. அது எனக்கு குலதெய்வத்தை காட்டி கொடுத்தது. ஓ. சரி. ஸோ அது வந்து கெடுத்தது யாருன்னா, ம். இந்த அம்மாவுடைய மாமியாருடைய மாமியார் வீட்டுக்கார். ம். ம். அதை நம்ம அந்த விரதம் இருக்கிறப்போ ஏதோ ஒரு கோபத்தில் அவர் காலால் தட்டி விட்டார். ம். ம். அப்போ அந்த பாட்டிமா வந்து, ம். உனக்கு நான் விரதம் இருக்கிறேன்றப்போ இது உன்னையும் கஷ்டப்படுத்தி என்னையும் வறுத்துக்கிறதுக்கு, இனி இந்த விரதம் என் வம்சத்துக்கு நான் எடுத்து கொடுக்க மாட்டேன் ம். அப்படின்னு அன்னிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ம். ம். அந்த எட்டி வதச்ச வம்சாதாரக்கு அத்தனை பேருக்கு ஸ்கின் டிசீஸ், அதுவும் இந்த முழங்கால் வரைக்கும் தான் வரும், கையிலெல்லாம் வராது. பாதனிருந்து முழங்கால் வரைக்கும் தான் வரும். ஓ. சரி சரி சரி. எனக்கு இதுதான் தெரியுது, இப்படி தானே நடந்ததான்னு கேள்வி. ஆமாம், எங்களுக்கு அம்பா மாதாக்கு இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் எங்களுக்கு கடைப்பிடிக்கணுன்ட்டு தெரியாது. நான் இதுக்கு மேலே கடைப்பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இது நடந்தது 2022.